டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட அதிமுகவுடைய ஹையஸ்ட் ஓட்டு அப்படின்றது 44.92%. 2014 கிட்டத்தட்ட 1,79,00,000 1,80,00,000 நியர்லி வந்துருச்சு. அதுதான் அவங்க அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் 2 கோடி பேர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ தினகரன் சேர்ந்ததன் மூலமாக அந்த பேஸுக்கு திரும்பி இருக்கா, இல்லை திரும்பக்கூடிய நிலைக்கு வந்திருக்கா? அதாவது சரிஞ்ச வாக்கு வங்கியில் ஒரு பகுதி இந்த கூட்டணியினால் நிச்சயமாக பெறப்படும். தினகரனுடைய அந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவம் தினகரன் அவர்களுக்கு வாக்கு சதவிகிதம் எவ்வளவுங்கிறத விட அந்த வாக்கு சதவிகிதம் குறைந்த எண்ணிக்கையான தொகுதிகளில் கான்சென்ட்ரேட்டட் ஓட், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ டிடிவி தினகரன் இப்போ கொங்கு மண்டலத்திலேயோ இல்லை சென்னை சுற்று வட்டார பகுதியிலேயோ வட தமிழ்நாட்டிலேயோ பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அந்த வாக்கு வங்கி கான்சென்ட்ரேட்டடா ஒரு 15 தொகுதிகளில் 10% அதிகமாக அவர் 2021 தேர்தலில் பெற்றார். சோ கான்சென்ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த தொகுதிகளில் இவர் உடைய வாக்குகள் யார் வெல்வார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில அந்த வாக்குகள் இருக்கின்றன. அதனாலதான் திரு டிடிவி தினகரனுடைய முக்கியத்துவம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் பாட்டாளி மக்கள் கட்சி என்னவாக இருந்ததோ அது மாதிரி பட் மோர் கான்சென்ட்ரேட்டட். சோ இதுதான் டிடிவியினுடைய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் சேர்ந்ததன் பலன் நிச்சயமாக அவர்களுக்கு தென் தமிழ்நாட்டிலையும் டெல்டாவினுடைய சில பகுதிகளிலும் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு அது கிடைக்கும். இல்ல அதே கம்யூனிட்டி அதே ஓட் பேங்க் தானே ஓபிஎஸ் ஓடதும். ஓபிஎஸ் வெளியில இருக்காரு. இல்ல இப்போ 2 விஷயங்க. டிடிவி தினகரன் தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை 1 முறை 2 முறை 3 முறை நிரூபித்தார். சோ அந்த என்ன வாக்கு வங்கிங்கிறது அது 1.25% இருக்கலாம், 1% இருக்கலாம். பட் அந்த 1% தன்னிடம் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டார். ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு தேர்தலில் கூட அவர் இப்ப இந்த ரீசெண்டா ராமநாதபுரத்துல போட்டியிட்டாருங்கிறது கூட ஒரு அலையன்ஸ் கேண்டிடேட்டா அவர் போட்டியிட்டார். சோ அது எல்லாமே அவருக்கு வந்த வாக்குகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சோ உறுதியாக என்ன வாக்கு வங்கி திரு ஓபிஎஸ் இடம் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர். இப்ப எப்படி விஜயை பத்தி 20% வாங்குவாரு, 10% வாங்குவாரு, 30% வாங்குவாருன்னு பேசுறாங்களோ அதே மாதிரிதான். ஏன்னா இவர் மக்களை நேரடியாக தனித்து போய் சென்று தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னும் நிரூபிக்கவில்லை. சோ நிச்சயமாக அவர் டிடிவி உடது ஒரு ப்ரோவன் ஓட் பேங்க். எப்படியுமே எந்த ஓட் பேங்க்கும் நிரந்தரம் கிடையாது. 21ல இவ்வளவு வாங்கினாரு அதே ஓட்டு தான் இப்போ எடுப்பாருங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. பட் ஒரு இண்டிகேஷன் இருக்கிறது. ஓகே 21ல இவ்வளவு வாங்கினாரு, 16ல 21ல முன்னாடி 2019ல இது கிடைச்சது. இதெல்லாம் ஒரு கோரிலேஷன் வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால எந்த கேரண்டி கிடையாது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இது எல்லோருடைய கெஸ் ஒர்க். நீங்க ஒரு ஃபிகர் சொல்லலாம், நான் வேற ஏதாவது சொல்லலாம். அது எது உண்மைங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அதனால நிச்சயமா அமமுகவுடன் அதிமுக இணைந்தது அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். 2வது விஷயம், இணைந்ததுங்கிறது 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துக்காம ஒரே ஸ்டேஜ்ல நின்று மோடி இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் கையை இழுத்து ஷேக் ஹேண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் நேற்று திரு டிடிவி தினகரனுடைய அந்த பேச்சும் அதற்கு பிறகு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, அதுக்கு கம்பல்ஷனே கிடையாது. இப்போ திரு விஜய் இருக்காரு, பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? சந்திச்சதே கிடையாது. சோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது என்ன நோக்கம் என்றால் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு பர்பஸ் தான். சோ நிச்சயமா அதை நீங்க ஓபிஎஸ் ஓடையோ பிளஸ் ஓபிஎஸ் ஓட ஒரு அணி இருந்தது ஒரு காலகட்டத்துல. அது அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் அதெல்லாம் வேற விஷயம். பட் இருந்தார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற அனுபவம் இருக்கிறவங்க, இதெல்லாம் இருந்தார்கள். இப்ப யாருமே இல்லையே. யார் இருக்கிறார்கள் கேட்போம். இது எல்லாமே தன்னுடைய பலத்தை தொடர்ந்து அவர் இழந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு நீங்க என்ன பிளஸ் உங்களுக்கு இன்னொரு பெரிய வீக்னஸ் கட்சி இல்ல. கட்சி என்று ஒரு அமைப்பு இருந்தால்
ஒரு சின்னம் என்று பெற்றுக்கொண்டு ஏதேனும் ஒரு கூட்டணியில நீங்க போட்டியிடலாம். இப்போ 90 நாளைக்குள்ள நீங்க கட்சியை ஃபார்ம் பண்ணி சின்னத்தை பெற்று அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து எந்த கட்சி எந்த கூட்டணியோட போட்டியிடுவீர்கள்? அதுவும் சிரமம். சோ எல்லாமே ஒரு இன்டிசைசிவ் நேச்சர்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐசோலேட் ஆகியிருக்கிறார். எப்படி தாவேகா இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறதோ அதே போன்று திரு ஓபிஎஸ் அவர்களும் ஐசோலேட் ஆகியிருக்கிறார். கேட்போம் டாக்டர். திரு சுபேர் அவர்கள்ட்ட அதிமுக தன்னுடைய ஓட்டு வங்கியை மீட்டெடுக்க முயற்சி பண்ணுது. அதுதான் ஒரு பெரிய காம்ப்ரமைஸ். எதிர் துருவங்கள் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்றது. தினகரன் வந்ததால் ஒரு 26 தொகுதிகளில் அவங்களுடைய வெற்றி தோல்வியை தினகரன் நிர்ணயிச்சிருக்கார். அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிருக்கார். அது அவங்களுக்கு ஏன் வெற்றியாக மாறாது? இல்லை, முதல்ல தினகரன் அவர்கள் எதுக்கு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? இரட்டை இலை தவறானவர்கள் கையில் இருக்கு, துரோகிகள் கையில் இருக்கு, அதை மீட்டெடுக்கணும்னா அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறார். மீட்டெடுத்துட்டாரா? இல்லை, இவர் தோற்று போயிருக்கிறார். தினகரன் தான் எடுத்த ஒரு முயற்சியில் தோற்று போய் சரண்டர் ஆயிருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இதில் தோற்று போயிருக்கிறார். அப்புறம் எப்படி அந்த வாக்குகள் இவருக்கு கன்வெர்ட் ஆகும்? அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. கடந்த 5 வருடமா டிராவல் பண்றாரு. குடும்ப சண்டை சார், குடும்ப சண்டை சரி, குடும்ப சண்டை கிடையாது. இது குடும்ப சண்டை கிடையாது. தானாடும் சதையாடும் அந்த பேச்சுலாம் கிடையாது. அரசியலை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி தான். யாருக்கு பவர் சென்ட்? அம்மாவினுடைய ஆட்சி வேணும்ன்றாங்கல்ல. ஏன் எடப்பாடி பழனிசாமி விலகிக்கிட்டு டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஒத்துக்குறாங்களா? ஆடி நம்பி தானே வைகோ பண்ணுவாங்களா? வைகோ ஸ்டாலின் விலகிட்டு சார், நான் இப்ப இருக்க பேச முடிஞ்ச பிறகு பேசுங்க. இந்த மேட்டர் தான் பேசுறேன். இல்ல சொல்லுங்க, சும்மா நீ பத்திரிகை திமுக பேசுங்க. திமுக பத்திரிகையாளா? அம்மாவின் ஆட்சியை மீட்டெடுக்க போறோம், அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படிங்கறதுனால சரி, அதனால அவர் விலகிக்கிட்டு அவர் துணை முதலமைச்சர் இருந்துக்கிறேன். இல்ல, அந்த காம்ப்ரமைஸ் கேள சார். தினகரன் என்ன காம்ப்ரமைஸ் ஆனாரு? தினகரன் என்ன சொல்லிருக்க, நாங்க இபிஎஸ் கொண்டு வந்தது தவறான முடிவுல அப்புறம் பேசினார். இன்னைக்கு தினகரனை ஏற்றுக்கொண்டு இன்னும் சொல்ல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ன்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. வேற கட்டாயத்தில் இருக்கிறார். அழுத்தம்ல நேத்து 2 பேரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அழுத்தம் இருக்குன்னு சொன்னா அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு வந்து வராம போயிருப்பாரு. இல்ல, வேற என்ன பண்ணணும்? அவருடைய பேரை சொல்றாரு, பக்கத்துல உட்கார்ந்து. இல்ல, அதுல மாற்று கருத்தே இல்ல. அவர் இன்னைக்கு மேடையில் ஏறிட்டாரு, கை குலுக்கிட்டாரு, ஒன்னா பயணம் பண்ண போறாங்க, அதெல்லாம் ரைட். அவருக்கு பின்னாடி இருக்க அந்த சமூக வாக்குகள் தினகரனை நீங்க பணிய வைத்தது மாதிரி அந்த வாக்குகளை பண்ணி வைக்க முடியுமா? அதுதான் பெரிய கேள்விக்குறி. இல்ல சார், பகை அப்படின்றது இங்க மேல் தனிநபரை நீங்க சமாதானம் பண்ணிடலாம். அடிப்படையில் அவங்க எல்லாம் ரெட்டலையோட இருந்தவங்க தானே. ரெட்டலையோட இருந்தது. இன்னைக்கு ரெட்டலை அவங்க ஏத்துக்கலையே. அந்த ரெட்டலை யார் கையில இருந்துச்சு? 91ல இருந்து யார் கையில இருந்தது? யார் பவர் சென்டர்? ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் வெளியில் தெரிஞ்சாங்க. உள்ள யார் டிசைட் பண்ணது? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 89ல இருந்து இருந்தாலும் கூட முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. தினகரனை அரசியலுக்கு அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. அவர் கட்டிட்டீங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.